ஹலோ காம்ஸ்டர்ஸ், வெல்கம் டு காம்ஸ்டர் அகாடமி. இன்னைக்கு நம்ம சந்தூர் இங்கிலீஷ் சிபிஎஸ்இ கிளாஸ் 5 சாப்டர் 3 த ரெயின்போவோட பார்ட் 3 பார்க்க போகிறோம். பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 ஆல்ரெடி காம்ஸ்டர் அகாடமியில் போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட் ப்ளீஸ் செக் பண்ணிட்டு வாங்க. இதில் நம்ம மெயினாக கலர்ஸை பற்றிலாம் படிக்க போகிறோம். ரெயின்போன்னு சொன்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? விப்ஜிஆர் கலர் இருக்குல்ல, 7 கலர்ஸ் இருக்கும். வயலட், இண்டிகோ, ப்ளூ, green, yellow, orange, red. When sunlight passes through rain droplets, it split into these 7 beautiful colors, forming a rainbow in the sky. Rainbow எப்போ வருமா? நம்மளுக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கும் போதே அந்த சன்லைட் அந்த மழை துளி மேலே படும் போது நம்மளுக்கு ஒரு கலர்ஃபுல்லாக தெரியும். 7 கலர்ஸ், தட் இஸ் கால்ட் அ ரெயின்போ. அதே மாதிரி இப்போ நம்மளோட சில கலர்ஸை நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா வேற ஒரு கலர் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ரெட் பிளஸ் ப்ளூவை மிக்ஸ் பண்ணால் பர்பிள், எல்லோ பிளஸ் ப்ளூ கிரீன், ரெட் பிளஸ் எல்லோ ஆரஞ்ச், ரெட் பிளஸ் ஒயிட் பிங்க், ரெட் பிளஸ் பிளாக் மெரூன், ரெட் எல்லோ ப்ளூ ப்ரௌன். கிச்சன் ஐட்டம்ஸை வச்சும் நம்ம இந்த கலர் கான்செப்ட்ஸ் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், க்ளோனா என்னது? அந்த டூத் பேஸ்ட் ஆட்ல எல்லாம் கூட காட்டுவாங்க இல்லையா, லவங்கம், அது வந்து டார்க் ப்ரௌன் கலர்ல இருக்கும். சினமன்னா பட்டை, ப்ரௌன். ட்ரை சில்லி ரெட் கலர்ல இருக்கும்ல, ரெட் சில்லிஸ், சிவப்பு மிளகாய். கார்லிக் ஒயிட் கலர்ல இருக்கும், பூண்டு. கரி லீவ்ஸ், கறிவேப்பிலை, கிரீன் கலர். பெப்பர் வந்து பிளாக் பெப்பர். ஃபீனல் சீட்ஸ் கிரீனிஷ், அதாவது ப்ரௌனிஷ் கிரீனாக இருக்கும். ஃபீனல் சீட்ஸ்ன்றது பெருஞ்சீரகம். கியூமின் சீட்ஸ்ன்றது வந்து ஜீரகம் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். மஸ்டர்ட் சீட்ஸ்னா என்னது? கடுகு என்ன கலரில் இருக்கும்? எல்லோயிஷ் ப்ரௌனாக இருக்கும். வாட் டு யூ கால் இட் இன் தமிழ்? அதான் கடுகு வச்சு ஒரு பழமொழியே இருக்கும். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்னா என்ன அர்த்தம்? கடுகு சின்னதாக இருந்தாலுமே அதோட தன்மையை அது வந்து விட்டு கொடுக்காது. அதே மாதிரி நம்ம எப்போவுமே மற்றவங்கள அவங்களோட ஷேப்பை வச்சோ கலரை வச்சோ டிஸ்டிங்விஷ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் அதோட அர்த்தம். வெல்கம் டு த லேண்ட் ஆஃப் ஃப்ளவர் பார்ட்ஸ். இப்போ கலர்ஸை பற்றி படிக்கும்போது நம்ம ஃப்ளவர் பார்ட்ஸும் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ளவர் பாட்னு சொல்லும் போது இப்போ எனக்கு ஒரு ஃப்ளவர் பாட் பற்றி நான் இமேஜின் பண்ணுறேன், இல்லை எங்கள் வீட்டில் வைக்க போகிறேன்னா, ஹேஸ் அ ரவுண்ட் ஆரஞ்ச் கிளே பாட் வித் ஸ்மால் ப்ளூ டாட்ஸ் பெயிண்டட் ஆன் இட். ஆன் டாப் ஐ ட்ரூ 3 tall yellow சன்ஃப்ளவர்ஸ் வரைவேன் அந்த ஃப்ளவர் பாட்டில், சன்ஃப்ளவர்ஸ் இருக்க மாதிரி, வித் பிரைட் green leaves. I added a big smiling face on the pot, 2 eyes, a round nose and a wide smile. A tiny purple butterfly வந்து அதில் ஒன் ஆஃப் த லீவ்ஸில் உட்கார்ற மாதிரி. I used 7 colors, ஆரஞ்ச், ப்ளூ, எல்லோ, green, purple, brown and red. இது எல்லாமே நம்மளோட இமேஜினேஷன் தான். இமேஜினரி ரைட்டிங்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏன்னா அப்போதான் நம்மளோட வொக்காபுலரி பில்ட் பண்ண தான் நம்மளோட இமேஜினேஷன் வச்சு நம்மளால ரைட் பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு the poem The Rainbow mentions boats and ships sailing across water. அதை பற்றி சொல்லியிருந்தாங்க. You too may have traveled to different placesக்கு போயிருப்பீங்க. அதை பற்றி ஒரு 80 to 100 வேர்ட்ஸ் எழுதுங்கன்னு சொன்னாங்கன்னா அதே தான். நம்ம இமேஜின் பண்ணி அதை ஃபஸ்ட்டு நம்மளோட மதர் டங்கில் டிரான்ஸ்லேட் பண்ணி அதை எழுதணும்னா ஈஸியாக நம்ம எழுதிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கீ பாயிண்ட்ஸ்லாம் டைம் அண்ட் டெஸ்டினேஷன், எங்கே போனீங்க, எப்போ போனீங்க, என்ன பர்பஸ்க்காக போனீங்க, யாரு கூட போனீங்க, அதில் என்ன பிடிச்சிருந்தது, என்ன பிடிக்கலை, என்ன லோக்கல் டிஷ்ஷஸ்லாம் ட்ரை பண்ணீங்க, அதில் மான்யூமெண்ட் லேண்ட்மார்க்ஸ்லாம் என்ன பார்த்தீங்க, இதெல்லாம் வச்சு நம்ம எழுதினாலே ஈஸியாக நம்மளால பேராகிராஃப் எழுத முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், லாஸ்ட் மந்த் I visited Ooty with my family. We traveled by car through the beautiful Nilgiri Hills. We went there to enjoy the cool weather during the school holidays. My parents and younger sister came with me. I loved the toy train ride and the colorful rose garden, but the winding mountain roads made me feel a little dizzy. We tasted fresh homemade chocolates and sweet strawberries at a roadside stall. The most beautiful sight was a misty green valley covered with tea gardens. It was a wonderful trip that I will never forget. இப்போ நம்மளுக்கு இதுல போட்ஸை பத்தி சொல்லியிருந்தாங்கல்ல, ஆனா போட்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போட்ஸ் இருக்கு. ரோ போட்ஸ், செயில் போட்ஸ், ஃபிஷிங் போட்ஸ், ஹவுஸ் போட்ஸ் அண்ட் மோர். அதை பற்றி நம்ம ஒரு சாம்பிள் லிஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா, ரோபோட்னா என்னது? எ ஸ்மால் போட் மூவ்ட் பை ஓர்ஸ்.
துடுப்பு மாதிரி வச்சு ஓட்டுவாங்க இல்லையா? used on lakes and rivers, needs no engine. People row it with their hands. Sailboatனா moves using wind power and large sails. Used for sea travel and sports, makes no pollution. Fishing boat பார்த்திருக்கோம் நம்ம, used by fishermen in the sea or rivers, carries nets and fishes வச்சிருப்பாங்க. நெட் மீன் பிடிக்கிறதுக்கு வலைலாம் அதில் வச்சிருப்பாங்க. வெரி காமன் இன் கோஸ்டல் ஏரியாஸ் லைக் சென்னை. ஹவுஸ் போட்னா கேரளாலலாம் பார்த்துருக்கோம்ல, அ போட் பீப்புள் லிவ் ஆன். வெரி ஃபேமஸ் இன் கேரளாஸ் பேக் வாட்டர்ஸ், ஹேஸ் ரூம்ஸ், கிச்சன் எல்லாமே அதில் இருக்கும், ஈவன் அ பெட்ரூம். ஃபெரி போட், ஃபெரி போட்னா பேசஞ்சர் கூட்டிகிட்டு போகிறது. கேரிஸ் மெனி பேசஞ்சர்ஸ் அக்ராஸ் ரிவர் ஆர் ஹார்பர், யூஸ்ட் அஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், பிகர் தேன் அ ரூ போட். ஸ்பீட் போட், ஸ்பீட் போட்னா மோட்டர் போட்டு. A fast motor boat used for water sports and rescue operations, can travel much faster than other boats. Human made things and natural made things. For example, ஷிப்பு, பிரிட்ஜ் எல்லாம் யார் கட்டினது? ஹியூமன்ஸ் கட்டினது. நேச்சுரலாகவே எக்ஸிஸ்ட் ஆகுது கிளவுட்ஸ், ரெயின்போஸ் அண்ட் அதர் திங்ஸ். இதோட டிஃப்ரென்சஸ், இதோட பியூட்டி பற்றிலாம் நம்மளால பேச முடியும். ஹியூமன் மேட் திங்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஷிப்ஸ், போட்ஸ், பிரிட்ஜஸ், ஏரோப்ளேன்ஸ், பில்டிங்ஸ், டேம்ஸ், ரோட்ஸ், டனல்ஸ். இதில் என்ன ஸ்பெஷல்னா நம்ம பண்ணுற அந்த டிசைன், பில்டு குவாலிட்டி, தி கேன் பி ரிப்பேர்ட் ஆர் சேஞ்ச்ட். நேச்சுரல் திங்ஸ்னா ரெயின்போஸ், கிளவுட்ஸ், வேவ்ஸ், ரிவர்ஸ், மவுண்டெயின்ஸ், பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ். இதில் என்ன ஸ்பெஷல்னா இது எல்லாமே நேச்சுரலாகவே இருக்குது. நம்மளால அதை வந்து பில்டும் பண்ண முடியாது, டெஸ்ட்ராயும் பண்ண முடியாது. ரெண்டுமே சேர்ந்தது கூட இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கேனல்னா அது கொஞ்சமாக தண்ணி போகிற நீரோடைய வந்து கேனல்னு சொல்லுவாங்க. கேனல் யூசஸ் வாட்டர், வாட்டர்ன்றது நேச்சுரலாகவே இருக்கிறது. ஆனால் அந்த கேனலை தோன்றவங்க யார்? பீப்புள். ஸோ ரெண்டுமே மிக்சடு, நேச்சுரலும் இருக்குது, நம்மளும் அதை மேக் பண்ணியிருக்கோம். ஃபிஷ் பாண்டும் அதே மாதிரி தான். ஃபிஷ் பாண்டில் இருக்க ஃபிஷ் நேச்சுரலாக எக்ஸிஸ்ட் ஆகுது, பட் வாஸ் பில்ட் பை த பீப்புள். அந்த மாதிரி நம்ம வேற நிறைய. Moving on to the next slide. Isaac Newton creates a spinning disc painted with 7 colors of the rainbow colors, VGR வச்சு மேக் பண்ண, to show that white light is actually made up of many colors. ஒயிட் லைட்லேயே எல்லா கலர்ஸும் இருக்கு. அது எப்படி ப்ரூவ் பண்ணார்னா, ஒரு ஸ்பின்னிங் வீலில் இந்த 7 கலர், விப்ஜியோரோட 7 கலரையும் அடிச்சு அந்த டிஸ்கை ஃபாஸ்ட்டாக சுற்றி விட்டா யுவர் ஐ சீஸ் ஒயிட். நம்மளுக்கு ஒயிட் கலர் தான் தெரியுமா, இன்ஸ்டெட் ஆஃப் த செப்பரேட் கலர்ஸ். இதுதான் ஐசக் நியூட்டன்ஸ் கலர் டிஸ்க் தியரி. ஸோ நம்ம இதில் என்னென்னலாம் பார்த்தோம் மக்களே? ரீட் அண்ட் ரிசைட்டட் கிறிஸ்டியானா ரொசாட்டிஸ் போயம் த ரெயின்போ, அதை பற்றி ஃபுல்லாக படித்தோம். அண்ட் ஆன்சர்ட் காம்ப்ரிஹென்ஷன் கொஷின்ஸ், சால்வ்ட் anagrams, ஃபவுண்ட் ரைமிங் வேர்ட்ஸ், ஸ்போக் இன் டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ் அண்ட் ப்ராக்டிஸ்ட் நவுன்ஸ், வேர்ப்ஸ், காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அண்ட் ஆப்போசிட்ஸ். learn VGR, மிக்சட் கலர்ஸ், கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வச்சு அந்த க்ளூ அதெல்லாம் வச்சு கூட கலர்ஸ் பற்றி பார்த்தோம். ஃப்ளவர் பார்ட், ரைட் அபவுட் அ ஸ்டோரி, நம்ம ஊட்டி போனதை பற்றி பார்த்தோம். அப்புறம் நியூட்டன்ஸ் கலர் டிஸ்க், இது எல்லாமே படித்தோம் இல்லையா? Chapter complete. We have finished all the 3 parts of the rainbow poem. I hope this video is very useful to all. Please do subscribe our channel Comstar Academy and click the bell icon. All கொடுத்தீங்கன்னா எல்லா வீடியோஸும் உங்களுக்கு notification engine show பண்ணும். Thank you so much friends.